தூரத்தில் நோவா என்ற ஒரு சிறிய நட்சத்திரம் இருந்தது. அவள் வானத்தின் தன் பகுதியில் இருந்த மிகச்சிறிய நட்சத்திரம். ஒவ்வொரு இரவும் அழகாக மின்னும் பெரிய பிரகாசமான நட்சத்திரங்களால் சூழப்பட்டாள். நோவா மற்றவர்களைப் போல பிரகாசிக்க மிகவும் கடினமாக முயன்றாள். ஆனால் அவள் என்ன செய்தாலும் அவளுடைய ஒளி மெதுவாக மட்டுமே மின்னியது. நான் ஏன் அவர்களைப் போல பிரகாசமாக இருக்க முடியாது? நோவா பெருமூச்சு விட்டாள். எல்லாவற்றிலும் பெரிய மற்றும் புத்திசாலியான வடக்கு நட்சத்திரம் அவளுடைய சோகத்தை கவனித்தது. வடக்கு நட்சத்திரம் மெதுவாக, ஒவ்வொரு நட்சத்திரமும் பிரகாசிக்க அதன் நேரம் இருக்கிறது. சிறியவளே, பொறுமையாக இரு. ஆனால் நோவாவுக்கு உறுதியாக தெரியவில்லை. மற்ற நட்சத்திரங்கள் வானத்தை ஒளிரச் செய்து, பயணிகளை வழிநடத்தி, விருப்பங்களை நிறைவேற்றி பெருமையுடன் மின்னுவதை அவள் பார்த்தாள். அவள் மிகவும் சிறியவள், மிகவும் மங்கலானவள், மிகவும் முக்கியமற்றவள். ஒரு இரவு எல்லாம் மாறியது. ஒரு மாலை இருண்ட மேகங்கள் வானத்தை மூடியது. அடர்ந்த மூடுபனிக்கு பின்னால் பெரிய நட்சத்திரங்கள் மறைந்தன. கீழே உள்ள உலகம் முழு இருளில் மூழ்கியது. நோவா மூச்சு திணறினார். யாராலும் பார்க்க முடியவில்லை. கீழே ஒரு தொலைந்து போன சிறுவன் பயந்து தனியாக ஒரு காட்டில் அலைந்தான். அவன் வீட்டிற்கு செல்லும் வழியை கண்டுபிடிக்க நட்சத்திரங்களை பின்தொடர்ந்து வந்தான். ஆனால் இப்போது பெரிய நட்சத்திரங்கள் மறைந்திருப்பதால் அவனுக்கு எங்கே செல்வது என்று தெரியவில்லை. சின்ன பையன் முணுமுணுத்து பயந்து, ஒரு நட்சத்திரம் பிரகாசித்து என் வழியை கண்டுபிடிக்க எனக்கு உதவ வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நோவா அவன் விருப்பத்தை கேட்டாள். அவளுடைய சிறிய இதயம் துடித்தது. அவளால் உண்மையிலேயே உதவ முடியுமா? அவள் ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்து தன் முழு பலத்தையும் பயன்படுத்தி தள்ளி பிரகாசிக்க எப்போதும் இல்லாத அளவுக்கு கடினமாக முயற்சித்தாள். முதலில் அது ஒரு சிறிய மின்னல், பின்னர் ஒரு மென்மையான தங்க ஒளி, இறுதியாக ஒரு மென்மையான நிலையான ஒளி. அந்த சிறுவன் மேலே பார்த்தான். நோவாவின் ஒளி அவனை முன்னோக்கி வழிநடத்தும் அளவுக்கு மின்னுவதைக் கண்டான். சின்ன பையன் சிரித்துக்கொண்டே, ஒரு சின்ன நட்சத்திரம், நீதான் எனக்கு வீடு திரும்ப உதவி செய்ய போதுமானவள். படிப்படியாக நோவாவின் ஒளியை பின்தொடர்ந்து அவன் தன் வீட்டின் பாதுகாப்பை அடையும் வரை சென்றான். நோவாவின் பெரிய தருணம் மேகங்கள் மறைந்ததும் பெரிய நட்சத்திரங்கள் ஆரவாரம் செய்தன. வட நட்சத்திரம் பெருமையுடன், பார்த்தாயா நோவா, மிகச்சிறிய ஒளி கூட இருண்ட இரவை பிரகாசமாக்கும். நீண்ட காலத்திற்கு பிறகு முதல் முறையாக நோவா சிரித்தாள். அவள் மிகப்பெரியவளாகவோ அல்லது பிரகாசமானவளாகவோ இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவள் ஒருவருக்கு உதவி செய்திருக்கிறாள். அது எதையும் விட முக்கியமானது. அந்த இரவிலிருந்து இருட்டில் யாருக்காவது ஒரு சிறிய ஒளி தேவைப்படும் போதெல்லாம் நோவா அங்கே இருந்தாள். அவள் போதுமானவள் என்பதை அறிந்து பெருமையுடன் பிரகாசித்தாள். வா வா, இப்போதே பிரகாசிக்கவும். நோவா, அந்த சிறிய ஒளியில் என்ன இருக்கிறது? நீ அரிதாகவே ஒளிருகிறாய். இது ஒருவேளை பற்றி ஒரு சிறு விளக்காட்சி இருக்கலாம். ஒருவேளை நான் பிரகாசிக்க வேண்டியவனல்ல. அம்மா, அப்பா, அவனுக்கு பார்க்க முடியாது. அவனுக்கு வெளிச்சம் தேவை. எனக்கு போதுமான பிரகாசம் இல்லை. ஒரு சிறிய நட்சத்திரம் எனக்கு உதவ வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். சரி, இன்னும் கொஞ்சம். ஒரு சின்ன நட்சத்திரம், நீ எனக்கு வீட்டிற்கு உதவ போதுமானவன். இதோ நீ இருக்கிறாய். நன்றி. ஓ நோவா, நீ ஒளிர்கிறாய். கொஞ்சம் மட்டுமல்ல, அது ஒரு உண்மையான பிரகாசம். சிட்டிய ஒளி கூட இருண்ட இரவை பிரகாசமாக்கும். நான் போதுமான அளவு பிரகாசமாக இருந்தேன் என்று நினைக்கிறேன்.